பாஜக வெர்சஸ் காங்கிரஸ்ங்கிறது ஒரு நீண்ட கால ஒரு இது, அந்த அரசியலும் முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? வரலாம். அதுல முதலமைச்சர் விஜய்க்கு பெரிய பங்கு இருக்கும்ங்கிறது. காமராஜர் இந்தியாவே வழிநடத்தினார், ஏன் விஜயால் முடியாது? நிறைய ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்கிற நபர்களும் இணைகிறாங்க. அவங்கள இணைச்சுக்கிறது சரியா? நல்லா, ஏன்னா முள்ளால தான் எடுக்கணும். மக்கள் இயக்கத்திலேருந்து இருந்து தாவேக்கால பயணிக்கிற சில நபர்கள் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சில குவாரிகளில் சில இடங்களில் வந்து பணம் பெறுற மாதிரி அடிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் மற்ற அந்த மாதிரி குற்றச்சாட்டு உள்ளவங்களை சேர்த்துக்கிறாங்களே. அது முதலமைச்சர் விஜய் வந்து செய்தியாளர்களே சந்திக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மோடி அவர்கள் மேலேயும் இதே மாதிரியான ஒரு பிரதமர் மோடி அவர்கள் மேலேயும் இருக்கு. அவரும் வந்து செய்தியாளர்களே சந்திக்கிறது இல்லை. மோடியே ஃபாலோ பண்றாரு. விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்கள் பார்க்கிறாரா? பத்திரிகையாளர்கள் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பத்திரிகையாளர்கள் எதுக்கு வேணும், எதுக்கு பார்க்கணும்னு சொல்லுங்க. தாவேக்காவோட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டில் இருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க. நீங்க கேட்டீங்க, நீங்க சொன்னீங்கல்ல ஊழல் இருக்கவன் சேர்றான்னு, கூட்டுக்குங்கன்னு சொன்னேன். நான் மறுக்கலையே. நான் வந்து வழவழ குழந்தைன்னு பேசலையே, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசலையே. நீ யார் ஆதரவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். அந்த நிலையில் தான் நம்ம இருக்கோம். 5G தமிழ் அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தோட மூத்த அரசியல் தலைவரும் தமிழக வெற்றி கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளருமான அமெரிக்கை நாராயணன் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். முதல்ல வாழ்த்துக்கள் சார். தமிழக வெற்றி கழகத்தில் தேசிய செய்தி தொடர்பாளராக உங்களை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் சார். நன்றி. எதனால தமிழக வெற்றி கழகம் சார்? நான் பரம்பரை காங்கிரஸ்காரர். நான் 37 வருடம் காங்கிரஸில் இருந்தேன். என்னை பொறுத்தவரை வந்து அரசியல் சேவை, கட்சிங்கிறது ஒரு டூல். ராஜீவ்காந்தி என்னை அமெரிக்காவிலிருந்து பேசி, உங்களை வந்து நான் ட்ரெயினாக பார்க்கல, பிரெயின் ரிசர்வாயர், எப்படி அணையில் நீரை கட்டி இருக்காங்களோ அது மாதிரி என்ஆர்எஸ் பார்க்குறேன், நீங்கள்லாம் வரணும்னு சொல்லிச்சு நான் வந்தேன். அவர் கூட பேசினேன். என்னுடைய அதிர்ஷ்டம், அவர் போயிட்டார். ஆனால் காங்கிரஸை விட ஒரு நல்ல கொள்கையுடைய கட்சி கிடையாது, நான் இன்றைக்கி நம்புகிறேன். காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட கூட்டணி போகணும் அப்படின்னு சொன்னேன். அதையும் அவங்க கேட்கல. எலெக்ஷனுக்கு முன்னே ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னே வெளில வந்திருப்பேன். வெளில வந்து எல்லாரையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் நினச்சேன், அப்போயே எலெக்ஷனுக்கும் நினச்சேன், எலெக்ஷனுக்கு அப்புறம் நினச்சேன், இந்த கட்சிக்கு வந்து நல்ல மனிதர்கள் வேணும். நம்ம 37 வருடமாக இருந்திருக்கோம், இந்த கட்சியில் நம்ம கூப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு ஈகோ. நம்ம தான் ஏறக்குறைய தமிழகத்தில் ஒரு 20-30% அமெரிக்கை நாராயணா தெரியுமே அப்படின்னு ஒரு ஈகோ இருந்தது. 40 வருட வாழ்க்கையில் எந்த ஒரு அரசியல்வாதியும் தன்னுடைய கட்சியோ தன்னுடைய வேட்பாளர்களை எலெக்ஷனுக்கு முன்னே நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன் இன்னும் எல்லாரையும் உறுதி எடுக்க சொன்னதை நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரைட்டு. எலெக்ஷன் முடிஞ்சது, முதல் இதில் சொன்னார், நான் வாங்க மாட்டேன், யாரையும் வாங்க விட மாட்டேன்னாரு. சரி சொல்கிறாரு, வாட்ச் பண்ணேன். அவர் 60 நாள் எடுத்த இதை பார்த்தேன். இவர் இவ்வளோ நல்லது செய்கிறார். நான் நாட்டையே மாற்றணும் வந்தேன், 38 வருஷத்தில் ஒன்றும் கிழிக்கல. இவர் நல்லது செய்கிறாரு, சுதந்திர போராட்டத்தில் யாரும் கேட்டு போகலை, நம்ம போய் சேருவோம்னு சேர்ந்துட்டேன். ஆன்லைனில் போனேன், அமெரிக்கை நாராயணன் என் அட்ரஸ் போட்டேன், கார்டு வந்துச்சு, போட்டு உட்காந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து, 10 நாள் இருக்கும், ஒரு வாரம் 10 நாள் கழித்து எனக்கு எங்கள் தொகுதி எம்எல்ஏ ஐடி மினிஸ்டராக இருக்கார் குமார்னு, அவர்கிட்ட கார்டு. எனக்கு அவர் தெரியாது. அப்போ முதல்ல கூட இன்னொருத்தர் மூலமாக தான் பேசினார். சார் வந்து பார்க்கணுன்னாரு. வாங்க யானை வந்து ஒரு கர்ட்டசி கால் பண்ணிவிட்டு, உங்களை மாதிரி இருக்கவங்க கட்சியில் வந்து சந்தோஷம். அதாவது விஜய் அவர்கள் மன்னன் எவ்வழி மக்கள் வழி தலைவர் வந்து விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்டாலின், கம்யூனிஸ்ட் லீடர்கள், திருமாவளவன் எல்லாரையும் போய் நேராக சந்தித்தார். ஸோ அப்புறம் வழி இருக்கிறதால இவர் வந்து நீங்கள் எங்கள் கட்சியில் நான் 37 வருஷம் காங்கிரஸில் இருந்திருக்கேன், எந்த எம்எல்ஏவும் வந்து ஜெயிச்ச போகிறேன் என்ன பார்த்தது கிடையாது, இந்த தொகுதி எம்எல்ஏ உட்பட. ஒரு மினிஸ்டராக இருக்கார், அவர் வந்து பார்க்குறாருன்னா இந்த மாதிரி ஒரு கட்சி எங்கே இருக்க முடியும்? சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஊழல் இந்த விஷயத்தில் வந்து தாவேக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அதனால் நான் வந்து என்னோட கொள்கையும் அதுதான், அதனால் சிறந்த கொள்கையை வச்சுருக்கிற காங்கிரஸ் கட்சி இருந்தால் கூட நான் வந்து விஜயை நோக்கி இப்போ பயணிச்சிருக்கேன். நான் காங்கிரஸ் விட்டு வெளில வந்துட்டேன், ஆனால் காங்கிரஸை போல நல்ல கொள்கையுடைய ஒரு கட்சியாக இருக்குது. அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிற இடத்துல விஜய் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஈர்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் அது மட்டுமே இல்லை. சொல்லுங்கள். அது மட்டுமே இல்லை. ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாத்தையும் பேச்சால் இல்லை, செயலாளி
அடித்து ஒடிச்சு தூக்கி போட்டார்ல. இது மாதிரி ஒரு தலைவரை சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து சாதி அரசியல் செய்யும் திராவிட மாடல், மத அரசியல் செய்யும் பிஜேபி மாடல், உயர்ந்தவன் பணக்காரன் ஏழை என்று சொல்லி வர்க்கப்போர் செய்யும் கம்யூனிஸ்ட் மாடல், இவர்களெல்லாம் மீதி எல்லா கட்சிகளுமே இது மூணுத்துக்குள்ளே அடங்கிறது தான் எல்லா கட்சிகளும் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அவர் எனக்கு ஜாதி கிடையாது, கிறிஸ்டியன் இருக்கிற இடத்துல முஸ்லீமை போட்டார், முஸ்லீம் இருக்கிற இடத்துல போட்டார். இன்று தமிழகத்தில் பார்க்கப்பட்ட பிராமணர்கள் 2 பேருக்கு எம்எல்ஏ மட்டும் இல்லை மினிஸ்டரும் ஆக்கியிருக்காரு. தூக்கி அடிச்சிட்டார்ல. இதை விட என்ன வேணும்? இவர் தான் உண்மையான புரட்சி தலைவர்னு சொல்லணும். புரியுது சார். இப்போ பல கட்சிகள்லேருந்து வந்து இணைகிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி இணைஞ்சிங்களோ ஒரு சில காரணம். நான் வந்து ஆன்லைனில் தான் இணைஞ்சேன். ஆன்லைனில் பல கட்சிகள்லேருந்து நேராகவே போய் பார்த்து இணைஞ்சேன். பெரிய அந்த கட்சிகளில் முக்கியமான தலைவர்களாக இருந்தவங்க, முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க, எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் இணைகிறாங்க. இப்போ அவங்க மேலே எல்லாமே நிறைய ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்கிற நபர்களும் இணைகிறாங்க. உண்மை. அவங்கள இணைச்சிக்கிறது சரியா? அரசியல்ன்றது கருணாநிதி சொன்னது தான், மடம் அல்ல. அரசியல்ன்றது இந்த சொசைட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்க முடியும். முள்ளால் தான் எடுக்கணும். அதனால் இவர்கள் அவசியமாக இருக்குது. ஆனால் அவர்கள் ஊறுகாயாக இருக்கணும், அதை மெயினாக வச்சுக்க முடியாது. இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிறதுலே எனக்கு என்னென்னா, இப்போ தாவேக்காலே இருந்த விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து இருந்து தாவேக்கால பயணிக்கிற சில நபர்கள் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் சில குவாரிகளில் சில இடங்களில் வந்து பணம் பெறுற மாதிரியான வெளியிட்டாங்க. அதே நேரத்தில் மற்ற அந்த மாதிரி குற்றச்சாட்டு உள்ளவங்களை சேர்த்துக்கிறாங்களே. அது நான் என்ன சொல்கிறேன், ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஹேஸ் அ ஃபியூச்சர். அதாவது ஒவ்வொரு முனிவராக கூட இருக்கலாம், அவருடைய கடந்த காலத்தை பார்த்தா பல தவறுகள் நடந்திருக்கும். அவன் எல்லா தவறும் பண்ணியிருப்பான், அவன் எதிர்காலத்தை நல்லவனாக மாறிடுவான். அதனால் அவன் கடந்த காலத்தை செஞ்சான்றதுக்காக எதிர்காலத்தை தப்பு செஞ்சானா கட்சி விட்டு வெளில அனுப்ப வேண்டியதான். இது அந்த வாஷிங் மிஷின்னு சொல்லுவாங்க சார். பொதுவாக பாஜகவில் வந்து அதாவது பாஜக செய்வதற்கும் தாவேகா செய்வதற்கும் வித்தியாசம் உண்டு. பாஜக வந்து போய் மற்ற கட்சிகளில் ஊழல் இருக்கவனை பிடிச்சி அவன் மேலே கேஸை போட்டு அப்புறம் அவன் வந்தப்புறம் கேஸை விளக்கினாங்க. தாவேகா மற்றவங்க மேலே கேஸை போட்டு விளக்கிட்டு வந்திருக்காங்களா, அவங்கள அவங்க சேர்றாங்க. ஸோ திஸ் இஸ் த பொலிட்டிக்கல் ரியாலிட்டி. ஆனால் நான் தெளிவாக இருக்கேன் சில விஷயங்களில், அந்த இந்த கட்சியும் தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கட்சியில் தப்பு செஞ்சவங்களாம் வெளில எடுத்துட்டாங்களே இது வரைக்கும், இனிமேல் அப்படி இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். காங்கிரஸில் இருந்த போதும் கூட காங்கிரஸோட தலைமையே தப்பு செஞ்சாலும் வெளிப்படையாக வந்து அதை நீங்கள் வந்து விமர்சிச்சிருக்கீங்க. ஆமாம், அதே தான் தாவேக்காலையும் செய்வீங்க, அப்படி தானே? முதல்ல அந்த கட்சிக்குள்ளே பேசுவேன். காங்கிரஸுக்குள்ளேயும் நான் கட்சிக்குள்ளே பேசியிருக்கேன், பல விஷயங்களை கட்சிக்குள்ளே பேசியிருக்கேன். 60 நாளுக்கு மேற்பட்ட இந்த ஆட்சியில் நிறைய விமர்சனங்களை வந்து எதிர்கொள்ளுது தாவேக்கா. விமர்சனம் அரசியலில் தான் விமர்சனம் வராமையாக இருக்கும். இல்லை, நீங்கள் கேட்ட ஒன்று கூட நான் நேரடியாக தான் பதில் சொல்கிறேன், உங்கள் கண்ணை நோக்கி தான் சொல்கிறேன். இதில் ஒன்று உள்ளொன்று வைத்து புறம் என்று பேசுறது இல்லையே. இல்லை, இந்த 60 நாளில் உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் இருக்கா? எனக்கு விமர்சனம் இல்லை, நல்லா ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் வந்து தவறு செய்யலாம், ஆனால் வேணும்னு செய்ய மாட்டாங்க. இது ஒரு டாக்டிக்கலாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக இருக்கும். தே won't do it. Yes, I think he has a good heart, good discipline. காசு கொடுக்காம நான் வந்து நினைக்கவே இல்லைங்க. நான் அரசியல் உள்ளே இருந்து பார்த்தவன். நான் யோகியமாக இருப்பேன், யாரும் என்னை டவுட்டே பண்ண முடியாது. வரைக்கும் இந்த கட்சியிலையும் காங்கிரஸ்லையும் தெரியும், மற்ற கட்சிகளையும் தெரியும். நான் வந்து எப்படி இருந்தேன் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் காசு வாங்காமல் இருக்க முடியும்னு நினச்சின ஒழிய இந்த மாதிரி நாட்டை மாற்ற முடியாது. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஹிம். முதலமைச்சர் விஜய் வந்து செய்தியாளர்களே சந்திக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மோடி அவர்கள் மேலேயும் இதே மாதிரியான ஒரு பிரதமர் மோடி அவர்கள் மேலேயும் இருக்கு. அவரும் வந்து செய்தியாளரை சந்திக்கிறது இல்லைன்னு மோடியே ஃபாலோ பண்ணுறாரோ? மோடி அவர் ஃபாலோ பண்ணுறாரு சொல்ல மாட்டேன். நான் மோடியை பற்றி இப்போ பேச விரும்பலை. விஜய் அவர்களை பற்றி கேள்வி கேளுங்க, நான் நேராக பதில் சொல்கிறேன். விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்கள் பார்க்குறாரா? பத்திரிகையாளர்கள் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பத்திரிகையாளர்கள் எதுக்கு வேணும், எதுக்கு பார்க்கணும்னு சொல்லுங்கள். இல்லை, அவரை பற்றி இப்போ மக்களுக்கு அவர் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து ஊடகத்தின் மூலமாக தானே சார்? எதுக்கு ஊடகத்தின் மூலமாக சொல்லணும்? அவர் நேரடியாக மக்களை வந்து ஊடகத்தின் மூலமாக தானே தொடர்பு. ஏன் மக்களுக்கு தெரியணும்ல சார்? நம்ம தேர்ந்தெடுத்த எந்த காலத்தில் இருக்கீங்க, எந்த காலத்தில் இருக்கீங்க? சோசியல் மீடியா இருக்குது, ட்விட்டர் இருக்குது. இன்னைக்கு உலக நாடுகள் ஒவ்வொரு அதிபரும் ஒவ்வொரு நாட்டு தலைவரும் யார்ட்டையும் பேசுறதில்ல, நேராக ட்விட்டரில் போடுறாங்க, பேசி சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கணும்ல சார்? இப்போ நீங்கள் செய்கிற எதுக்கு பதில் அளிக்கணும்? விஜய் அவர்கள் செய்கிற விஷயங்கள் நம்மளுக்கு ஊடகங்கள் மூலமாக வருது, மற்ற எல்லாமே வருது. தேர்தல் பிரச்சாரம் உட்பட எல்லாமே ஊடகங்கள் மூலம் இல்லையே. நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் புறக்கணிச்சிங்க, இந்த இவங்க வெளில வர முடியாமல் செஞ்சாங்க, மக்கள் அவருக்கு தெரியுது இல்லை, மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஊடகங்கள் புறக்கணிக்கல சார், முழுக்க விஜய்க்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்தாங்கன்னா சந்தோஷம். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு மக்கள் கூட தொடர்பு. ஸோ பேசித்தான் ஆகணும்லாம் யாரையும் நாட்டை கட்டுப்படுத்த முடியாது. தாவேக்காவோட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்கல்ல, இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க.
இப்ப இந்த முடிவை சரின்னு பாக்குறீங்களா? காங்கிரஸ் தாவேகாவோட அதுல ஒன்றும் தவறு இல்லை. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், யார் வேணாலும் வந்து சேரலாம். ஏன்னா நீங்க நீங்க கேட்டீங்க, சொல்லிருந்தீங்க நீங்க சொன்னீங்கல்ல ஊழல் இருக்கவன் சேர்றான்னு, கூட்டுக்குங்கன்னு தான் சொன்னேன். நான் மறுக்கலையே. நான் வந்து வழவழ குழகன்னு பேசலையே, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசலையே. நீ யார் ஆதரவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். அந்த நிலையில் தான் நம்ம இருக்கோம். எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க காங்கிரஸும் தாவேகாவும் சேர்ந்தா அப்ப நான் 160 காங்கிரஸ்ல இருந்தேன். அது காங்கிரஸுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லதுன்னு நான் நினைச்சேன். அதுதான் இப்ப உண்மையா நடந்திருக்கு. ஒருவேளை சேர்ந்திருந்தா இன்னும் காங்கிரஸ் ஒன்றும் நல்லா இருந்திருக்கும், தாவேகாவும் ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். 200 சீட் 2 பேர். அப்ப அப்பயுமே காங்கிரஸ் தப்பான முடிவு தான் எடுத்து நிச்சயமா எடுத்தாங்க. நான் பப்ளிக்கா சொன்னேன், காங்கிரஸுக்குள்ளேயும் சொன்னேன், வெளியும் சொன்னேன், தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு குறுகிய காலத்துல ஒரு பெரிய வெற்றியை வந்து அவங்க நிலைநாட்டியிருக்காங்க. ஆமா. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அரசியலுக்கு நல்லவர்களும் இளைஞர்களும் வரணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியலை பற்றி பார்க்காத பேசாத இளைஞர்கள்லாம் இன்னைக்கு தமிழ் வந்திருக்காங்க. வரவேற்கணும், நிச்சயம் வரவேற்கணும். இங்கே தமிழக வெற்றி கழகம் எதிர்பார்க்காத அளவுக்கு, யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய வெற்றி பெறுது இளைஞர்கள் பின்னாடி இருந்து. இப்போ நான் சொன்ன மாதிரி சிஜேபின்னு ஒரு அமைப்பு வந்து 1 மாதத்தில் இளைஞர்கள் உருவாக்குறாங்க. ஒரு பெரிய ஒரு மத்திய அமைச்சரையே பதவி விலக வைக்கிற அளவுக்கு அவங்களோட ப்ரொட்டஸ்டோட வீரியம் இருக்குது. இப்போ பீகாரில் பிரசாந்த் கிஷோர் வெல்கம் ஹிம். இடைத்தேர்தல் ரொம்ப சந்தோஷம் அவர் ஜெயிச்சது. நான் வரவேற்கிறேன். அவர் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை உருவாக்குறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் காந்திய வழியில் செய்யணும்னு ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் இருந்து பார்த்தாருன்னு எனக்கு தெரியும். ஐ எம் ரியலி ஹாப்பி. அவர் மாதிரி ஆட்கள் வந்து நேர்மையாக இருந்து எப்படி இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக எங்களுடைய தலைவர் விஜய் விளங்குகிறாரோ, அவரும் பீகார் இந்தியாவிலே ஒரு வளர வேண்டிய, மிக அதிகமாக வளர வேண்டிய மாநிலம் வளர்வார் நினைக்கிறேன். அவருக்கு நிச்சயமாக அவர் வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நான் அதை பற்றி நீ ட்வீட் பண்ண பார்த்தேன், முடியல. இப்போ இந்த தமிழ்நாட்டில் இருந்த இருதுருவ அரசியல்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், திராவிட கட்சிகள் திமுக அதிமுகன்னு. அது மாதிரி பல மாநிலங்களில் அதே மாதிரி இருதுருவ அரசியல் நீண்ட காலமாக இருந்துகிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மாநிலங்களில் உடைஞ்சு இப்போ தமிழ்நாட்டிலையும் அந்த அரசியல் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. மற்ற பாஜக காங்கிரஸ் இருக்குது. இப்போ அகில இந்திய அளவில் பாஜக வெர்சஸ் காங்கிரஸுங்கிறது ஒரு நீண்ட கால ஒரு இருதுருவ, அந்த அரசியலும் முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? வரலாம். ஏன்னா இந்த தலைமை வந்து இப்படியே இருந்தால் அவங்க மாறாட்ட இப்படி தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் முதலமைச்சர் விஜய்க்கு பெரிய பங்கு இருக்குன்னு கருதுங்களா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெரிய மாற்றத்தை தொடர்ந்து இப்போ செய்கிற மாதிரி செய்து இருந்தால் அவருக்கு ஒரு இந்தியாவிலேயே ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தால் நான் வந்து ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்சியை தொடர்ந்து தரணும். இன்னைக்கு வந்து மக்கள் எண்ணத்துலேயும் என்னை மாதிரி இருக்கவர்கள், பொதுவான மனிதர்கள் எல்லாம் அவர்கிட்ட பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அவர் செய்கிறான்னு நம்புவோம். இது வரைக்கும் செஞ்சதில் அவருக்கு அந்த திறமையும் இருக்குது, எண்ணம் இருக்குது, உறுதியான எண்ணம் இருக்குது. அதனால் அவர் செய்வார். ஏன்னா அவர் கூட இருந்த திரு ராதன் பண்டிட் அவர்கள் முன்னாடி சொல்லியிருந்தாங்க, பிரதமர் ஆகிறதுக்கு கூட விஜய்க்கு வந்து வாய்ப்பு இருக்கு. யார் சொன்னார்? ராதன் பண்டிட், விஜய் அவர்களோட ஐ திங்க் இல்லை, எனக்கு அவர் வந்து இவர் நினைக்கிறேன், அஸ்ட்ராலஜர் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு இந்த இதுக்கு முன் நான் சேரிச்ச கூட சொன்னேன், இந்த மாதிரி அவர் செஞ்சார்னா ஒய் நாட். இந்தியா வந்து நம்ம ஒருவர் சார்ந்தவர் தான். அதனால் இங்கே நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து காமராஜர் மாதிரி, காமராஜருக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் இருப்பார் நினைக்கிறேன். காமராஜர் இந்தியாவே வழிநடத்தினார், ஏன் விஜயால் முடியாது? முடியும். இப்போ காங்கிரஸ் கூட்டணி, அவங்களோட கூட்டணியில் தான் இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்த. சரியான வார்த்தையை உபயோகிச்சுங்க. அவங்களோட ஏதோ ஒரு வார்த்தை வர இருந்தது, உதயநிதி மாதிரி தப்புன்னு மாற்றிக்கிட்டீங்க, பரவாயில்ல. அவங்களோட இதில் சப்போர்ட்டில் தான் இப்போ வந்து இங்கே ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்கு. மறக்க முடியாது. அப்போ மத்தியில் காங்கிரஸ் தவிர்த்துட்டு தாவேகா ஏதாவது ஒரு நகர்வை கொண்டு வருமா? இட்ஸ் டூ ஏர்லி. நீங்கள் வந்து ரொம்ப இதுவாக பேசுகிறீங்க. எல்லாம் வந்து ஏன்னா மாற்றங்கள் இப்போ ஆரம்பிச்சிருச்சுல, அதனால கேட்குறேன். அதான் மாற்றம் வி ஹேவ் அ லாங் வே டு கோ. அதாவது எங்களது தாவேகாவுக்கும் எங்கள் தாவேகாவுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக சொல்கிறேன், எங்களுக்கு எங்கள் உயரம் இப்போ தெரியும். ஏன்னா கூட்டணிக்கு ஆதரவு தந்துட்டு இருக்கிற திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, பாஜக எதிர்ப்புக்காக தாவேகாவும் திமுகவும் ஒரே அணிக்கு வரணும். நான் அதை பற்றி என்கிட்ட கேட்டாங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதான் தவறு இல்லைன்னா, நீங்கள் காங்கிரஸ் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் செய்கிற விஷயங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக தாவேகா போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேங்க, இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது தாங்க. கம்யூனிஸ்ட் பிஜேபி கூட இருந்தாங்க சென்டரில். ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே தான், அதாவது காங்கிரஸ் பெரிய பலமாக இருக்குச்சு, அதுக்கு எதிர்ப்பாக எல்லா கட்சிகளும் சேர வேண்டியிருந்தது. அது ஒரு காலத்தின் கட்டாயம். ஏன்னா நான் எங்கேருந்து வரேன்னா, பிரசாந்த் கிஷோரோட வெற்றி, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜயோட நல்ல நட்புல உள்ளவர். ஐ திங்க் அவங்கெல்லாம் ஒன்றா நல்லவங்க. நான் என்ன சொல்கிறேன், நல்லவங்க ஒன்றா சேரணுங்க. சில நேரங்கள் சந்தர்ப்பத்துக்காக இது ஒரு கோல் இருக்குது, பிஜேபி அகற்றணும் இல்லை காங்கிரஸ் அகற்றணும். தட் இஸ் அ நெகட்டிவ் கோல். ஓகே, பல பேர் பல கட்சிகளுக்கு சேர்றாங்க, ஏன்னா இந்த கட்சியோட அந்த கட்சி பெற்றுன்னு. நான் இன்னைக்கு உண்மையிலேயே வந்து நான் இந்த கட்சி சேர்ந்தது இது நல்லவரோட சேரணும்,
அப்படின்ற எண்ணத்தோடு சேர்ந்தேன். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தமிழகத்தில் கிடைச்சது. இன்கேஸ் இது வரலாமே வச்சுங்களேன், அதே ஆப்ஷன் நேஷனல் வந்தாலும் வரணும்னு நினைக்கிறேன். வந்தால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தாவேக்கா வரலன்னா இப்போ நான் காங்கிரஸ் விட்டு வெளில வந்துட்டேன். எல்லாம் ஒரே ஒரு காமராஜ் சொன்ன மாதிரி ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள் தானே. இவங்க வித்தியாசமா இருக்காங்க இன்னைக்கு. அதனால ஐ கேன் மேக் அ பாசிட்டிவ் சேஞ்ச். தமிழகத்தில் தான் பார்க்குறாங்க, இந்தியாவிலே அது மாதிரி வரணும்னு நினைக்கிறேன். நேஷனல் லெவல்ல பாஜக காங்கிரஸ் அல்லாத ஒரு வரக்கூடிய வாய்ப்பு வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நத்திங் இஸ் இம்பாசிபிள், நத்திங் இஸ் இம்பாசிபிள். அதில் ஒன்றும் சந்தேகமே வேணும். இந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? தாவேக்காவோட பெரிய சப்போர்ட்டரா இருக்கிறவங்க அவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து சரியான அரசியல் புரிதல் இல்லை, அவங்க வந்து தற்குறிகள் அப்படின்லாம் கூட குற்றச்சாட்டு வச்சாங்க. தற்குறிகள் எல்லாரையும் ஆச்சரியக்குறிகளா வந்து கேள்விக்குறிகளா மாதிரி ஆச்சரியக்குறிகளா மாத்திட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவங்களோட ப்ரூஃப் இருக்கு. அவங்க இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதை தாண்டி இதை முன்னகர்த்தி செல்றதுக்கு அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல நீங்கள் உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கங்க. அந்த இளைஞர்களும் தமிழகமும் பண்ண புண்ணியம், ஒரு நல்ல தலைவரை டப்புன்னு நீங்கள், அவர் சினிமா நடிகராக இருந்தார், அவர் நல்லவராகவும் இருந்தார், வல்லவர்னு ப்ரூவ் பண்ணிட்டார். அந்த மாதிரி ஆள் பின்னால் போயிட்டீங்க. அது வந்து நீங்கள் பிளான் பண்ணி போகலை, அது தற்செயலாக இறைவன் கொடுத்த இது நடந்தது. அவங்க அம்மா அப்பா நல்ல வேலை டைமுக்கு வரணும், சினிமாவுக்கு போச்சவங்க டைம் போகிறேன். இன்றைக்கி கோட்டைக்கு போகிறதுல எந்த முதலமைச்சர் நேரத்துக்கு போகிறார், ஃபங்க்ஷனுக்கு நேரத்துக்கு போகிறார். ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹிம் டுடே. ஐ ஹோப் ஹி கண்டினியூஸ் டு பி லைக் தட். ஸோ இவங்களுக்கு என்ன இளைஞர் சொன்ன, நீங்கள் அந்த ஒரு எதேச்சியாக போய் அந்த தலைவரை ஃபாலோ பண்ணிட்டீங்க. எது நல்லது எது கெட்டது, நானே தப்பு செஞ்சாலும் தப்பு செய்கிறீங்கன்னு சொல்லணும். ஓகே, நான் இதுக்கு எப்பயும் சொல்கிறேன், முன்னையும் சொன்னேன். ரோமன் எம்பயரில் ஜூலியஸ் சீசர் ஜெயிச்சுட்டு வராரு. உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் அவரை புகழ்ந்துக்கிட்டு அப்படியே பெரிய கும்பல். நம்ம இதெல்லாம் ஜூஜூபி, இங்கே தலைவரேன்னு தலைவருக்கு முன்னாடி கும்மாளம் போட்டு அடிக்கிற அவர் அப்படியே தூக்கி தள்ள வர்றாங்க. அவர் பெரிய இதை பண்ணி தான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் பக்கத்தில் ஒருத்தர் வச்சுக்கிறாரு, திஸ் டூ வில் கம் டு பாஸ், திஸ் டூ வில் கம் டு பாஸ், இதுவும் கடந்து போகும்னு அவர் காதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் அது தெரியணும். விஜய் அவர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு கவனமாக இருக்காருன்னு நான் நம்புகிறேன். தாவேக்கா அரசு முதலமைச்சர் விஜயே கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவர் செய்கிறது சரியில்லைன்னு பட்டால் அதை தெளிவாக வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது எப்படி சொல்லணுமோ சொல்லணும். சும்மா உட்காந்துக்கிட்டு எடுத்தன் கவித்தன் பேசுகிறது தவிர, அவர் வந்து நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான், தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே உண்டு. ஆனால் அதை நீங்கள் வந்து நான் வந்த உடனே டேய் உனக்கு புத்தி இருக்கான்னு எனக்கு கேட்டால் நான் என்ன சொல்வேன்? நானே இது வரனாலும் நான் வந்து போயான்ட்டு போடுவேன், நான் செஞ்சது தப்பாக இருந்தாலும். ஆனால் எனக்கு சொல்கிற விதத்தில் சொல்லணும். அதற்கான பொறுப்பாக எல்லாரும் சொல்லணும். ரொம்ப நன்றி சார். நீண்ட நேரம் எங்களோட இருந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.